ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பீடு ஒர்க் கொடுக்குறோம், இல்லை ஏதோ ஒரு கட் பீடு ஒர்க் கொடுக்குறோம், ஏதாவது ஒர்க் கொடுக்குறோம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பாக வர மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு திலகம் ஷேப் இருக்குது அப்படின்னா, அந்த திலகம் ஷேப்போட நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு பீட் மேலே அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷார்ப்பான எட்ஜ் அதுக்கு ஒரு பீட் மேலே வச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஒன் சைடாக கொண்டு வரணும். ஷார்ப்பான எட்ஜிலிருந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இதே மாதிரியே இது ஃபுல்லாக நம்ம போடுறோம். ரெண்டு பீடாக நம்ம லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் எந்த பீடாக இருந்தாலும் சரி, 2mm 3mm 4mmனு எந்த பீட் நீங்கள் அவுட்லைனுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். என்ன நம்ம 2mm 3mm 4mm 2mm கூட ரெண்டு பீடு வச்சுக்கலாம். பட் 3mm 4mmலாம் நீங்கள் வைக்கும்போது ஒரு பீடாக நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த எட்ஜ் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எட்ஜுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போது அந்த ரெண்டு பீடு இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு பீடை விட்டுறணும். அந்த ஒரு பீடு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம், அந்த பீடை விட்டுட்டு அந்த ரெண்டாவது பீட்லேருந்து நம்ம எடுத்து கணக்கு தான் வந்து கடைசியாக எண்டில் முடிக்கணும். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த தனியாக இருந்த பீடு மேலே நம்ம லாக் பண்ணிக்கிறோம். அப்படியும் பண்ணிக்கலாம், நம்ம எப்பயும் போல் நாட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது ஸ்கொயர் ஷேப் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் ரெண்டு பீடாக வச்சு போடுறோம். போட்டு முடிச்சுட்டு கடைசியாக அடுத்த ஷார்ப் வரும்போது ஒரு பீட் எக்ஸ்ட்ராவாக வைக்கிறோம். எக்ஸ்ட்ராவாக வச்சு அதை பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் ஃப்ரண்ட்டில் வரும்போது அது சைடில் அந்த பீடு ஒட்டின மாதிரி சைடில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து பீடை கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம அந்த ஷார்ப்பான எட்ஜு வந்து கரெக்டான ஷேப்பில் வராது, கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு மெத்தட் மட்டும் நான் கொடுத்தேன். நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியே அப்படியே ரெண்டு பீடாக கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஷார்ப்பான எட்ஜு வரும்போது ஒரு பீடு கொடுத்து அங்கே வந்து நீங்கள் எந்த லாக்கும் கொடுக்க தேவையில்லை, சைடாக வந்து நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். அந்த பீடை ஒட்டின மாதிரி சைடாக இப்படி சைடாக வரும்போது அந்த கோடுக்கு நேராக நமக்கு மறுபடியும் பீடு வந்துடும். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக அந்த 4 எட்ஜையும் கொடுத்து முடிக்கணும். இப்பயும் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பீடாக லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம சைடில் வந்து ஒரு ஸ்டிச்சு அந்த பீடை ஒட்டின மாதிரி கொடுத்துட்டு இது ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சுட்டு கடைசியாக எட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பீடு கொடுத்தோம் இல்லையா, அதை மேலே வந்து லாக் பண்ணிக்கிறோம். இப்படியும் நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் லாக்கு நம்ம நார்மலாக போடுற லாக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த லாக்கை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடை வச்சு அதை லாக் பண்ணி ரெண்டாவது பீடை கொண்டு வரேன். ஸோ அந்த ரெண்டாவது பீடை மட்டும் நம்ம த்ரெட்டை மேலே அப்படியே சுற்றின மாதிரி லாக் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸி மெத்தட். ஸோ ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு பீடையும் போட்டு அதை லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டு அதுக்குள்ளே வந்து ரெண்டாவது த்ரெட்டை மேலே எடுத்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை பிடிச்ச மாதிரி ரெண்டாவது த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா லாக் விழுந்துடும். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.